வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். வீக்கெண்டுக்கு ஒரு பிரமாதமான பிரன்ச்சுன்னு சொல்லலாம். மிக்ஸ்டு வெஜிடபிள் தோசா வாஃபிள் ஊத்தப்பம் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப அருமையாக வந்ததுங்க, ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இந்த மிக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் இந்த தோசா வாஃபிளில் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் அண்ட் செய்முறை பார்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு நாங்கள் தோசா பேட்டர் ரெசிபி நாங்கள் செஞ்சு காமிச்சிருக்கோம். இட்லி அண்ட் தோசா பேட்டர் எங்கள் வீட்டில் எப்படி தயார் பண்ணுறோன்னு ஒரு டீட்டெயில் ரெசிபி இருக்குது. அந்த ரெசிபி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைனா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரெசிபிக்கு டைரெக்ட் ஆகும். காய்கறி ஆன மட்டுக்கும் பொடியாக நறுக்கிக்கணுங்க. வெங்காயம், கேரட், பீட்ரூட்டு, கருவேப்பிலை, தக்காளியிலேருந்து விதையெல்லாம் நீக்கி பொடியாக நறுக்கிக்கணும். அது வந்து கார்னிஷ்க்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். மல்லி இலை, பச்சை மிளகா ஆன மட்டுக்கும் எல்லாமே பொடியாக நறுக்கிக்கினேன். இந்த ரெசிபியில் நான் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ளாகுக்கு டைரெக்ட் ஆகும். இங்கே வந்து சீரகமும் கடுகு வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. கொஞ்சம் பெருங்காயத்தூள் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த காயை முதல்ல வேக வைக்க போகிறேன். அது வந்து பச்சையாக நம்ம மாவில் சேர்த்தோம்னா அது வந்து ஈவனாக வேகாது. வாஃபிள் மேக்கரில் நம்ம சுடுறப்போ கொஞ்சமாக காய்கறி வெந்து நம்ம சேர்த்தோம்னாக்கா அது நல்லாயிருக்கும். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகும் சீரகமும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருக்கேன். இந்த கடுகு பொரிஞ்சு அடங்கணும். அது பிற்பாடு இதில் வந்து நான் எல்லா காய்கறியும் ஒன்றா சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் காய்கறி மீத்து வச்சுக்கினேன். அது வந்து கார்னிஷ்காக பொடியாக நறுக்கின வெங்காயம், கேரட், பீட்ரூட், பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி கூட சேர்த்துருக்கேன். இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கணும். இந்த காய்கறியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வந்ததும் அதில் நம்ம தண்ணி விட்டு உப்பு சேர்க்கணும். தோசை மாவில் ஏற்கனவே நீங்கள் உப்பு சேர்த்துருக்கீங்க, பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இதுலேயும் ஏகத்துக்கு உப்பு சேர்த்து தோசை மாவுலேயும் உப்பு இருந்தாக்கா நிறைய உப்பாயிடும். ஸோ ஒரு டீஸ்பூன் சேருங்க போதும். அப்புறமா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த காய்கறியை வேக வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் நல்லா வற்றுற அளவுக்கு இந்த காய்கறி வேகணும். தண்ணி வற்றி இந்த காய்கறி வெந்ததும் அடுப்புலேருந்து இறக்கி நேராக தோசை மாவில் கலக்க போகிறேன். இந்த தோசை மாவு ரெசிபி வந்து நான் ஏற்கனவே காமிச்சிருக்கோங்க. இந்த தோசைனா பண்ணிக்கலாம் நீங்கள், இல்லைனா இட்லினா சுட்டுக்கலாம். இது வந்து டியூல் மாவு நான் வந்து அம்மா எப்போவுமே தயார் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தோசை மாவு ரெசிபி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைனா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நான் உங்களுக்கு லிங்க்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த காய்கறி சேர்த்து இந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு முறை உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணால் நல்லது. மாவு தயார். நான் வந்து இந்த ரெசிபிக்கு ப்ரெஸ்டீஜ் PWM01 பிராண்ட் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ப்ரெஸ்டீஜ் வாஃபிள் மேக்கர் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, இதில் வந்து இந்த நான்ஸ்டிக் பிளேட் இருக்குது. ஸோ ரொம்ப அருமையாக வாஃபிள்ஸ் வருது. எல்லா பொருட்களும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தோசை மாவு, இந்த காய்கறி கார்னிஷ்க்கு கொஞ்சமாக நெய் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் மிளகாய் பொடி யூஸ் பண்ண போகிறேன். இந்த கன்பவுடர் ரெசிபி கூட ஏற்கனவே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். அந்த கன்பவுடர் ரெசிபியோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அது வந்து நான் கார்னிஷ்க்கு யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சமாக வந்து நான் நெய் பூசுகிறாங்க இந்த வாஃபிள் மேக்கரில். அந்த வாசனை நல்லா கூடும். ஸோ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து அந்த வாஃபிளுக்கு அந்த மாவை நான் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக அந்த மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா அந்த டீஸ்பூனில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இந்த வாஃபிளில் எல்லா பக்கமும் ஈஸியாக பரவணும். ஏன்னா அதில் வந்து வெஜிடபிள்ஸ் இருக்க தொட்டு அது வந்து கொஞ்சம் பரவுறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்பூன் வச்சு நல்லா பரவி விடணும் அந்த மாவை. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகிறதுக்கு விடணும். அது பிற்பாடு நீங்கள் மூடி போட்டு வேக வைக்கணும்.
இந்த வாஃபிள் அயன் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும்னா, முன்கூட்டியே ஒரு 10 நிமிஷம் நல்லா காய வச்சுட்டு அந்த க்ரீன் லைட் வந்ததும் நீங்கள் வாஃபிள் ஊற்றினீங்கன்னா நல்லா வருது. ஸோ முன்கூட்டியே ஹீட் பண்ணணும் இந்த வாஃபிள் மேக்கர். எப்போவுமே நம்ம எப்படி தோசைக்கல் முன்கூட்டியே ஹீட் பண்ணுறோம் அந்த மாதிரி ஹீட் பண்ணணும். இப்போ நான் இது மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்க போகிறேன். ஒரு நிமிஷம் நல்லா வேக விட்டேன் இந்த வாஃபிளில். ஏன்னா அந்த மூடி நம்ம மூடினோம்னா மாவெல்லாம் சைடில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அது சைட்லலாம் ஒழுனா நல்லா இருக்காது. ஸோ நல்லா கொஞ்சம் வெந்ததும் மூடி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம மூடி போட்டு சேஃப்டி லாக் போட்டதும் அந்த ஆவி நல்லா வருது. ஸோ ரொம்ப பேர் பயந்துடுவாங்க இந்த வாஃபிள் வந்து தீஞ்சு போதும் என்னவோன்னு. நல்ல ஆவி வந்து நல்லா பேக் ஆனதும் அந்த வாஃபிள் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். க்ரீன் லைட் வரணும். க்ரீன் லைட் வந்ததும் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த வாஃபிள் தயார். எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் இந்த வாஃபிள் வந்து திருப்பி போட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணணுன்னாலும் அந்த மாதிரி கூட செய்யலாம். இதே வாஃபிள் மேக்கரில் இந்த வாஃபிளில் திருப்பி போட்டு இன்னொரு சைடும் பேக் பண்ணலாம். ஈவனாக பேக் ஆகும். நீங்கள் இந்த வாஃபிள்ஸை முன்கூட்டியே கூட தயார் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ தேவைப்படுதோ இந்த வாஃபிள் அயன்லேயே நீங்கள் வந்து ஹீட் பண்ணி சர்வ் பண்ணலாம். அந்த மாதிரி கூட தயார் பண்ணலாம். நல்லா ஹேண்டியாக இருக்குது இந்த வாஃபிள் மேக்கரு. ஸோ இப்போ நான் வந்து இந்த 2வது ஈடு வாஃபிள் நான் தயார் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 6 வாஃபிள் வந்தது இந்த ரெசிபிக்கு. எனக்கு நல்லா இருந்தது. இந்த ரெசிபியில் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படாது. ஸோ நல்ல ஹெல்தியான ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம தோசைக்கல்லையே நம்ம ஊத்தப்பம் தயார் பண்ணாக்கா கூட நிறைய எண்ணெய் நம்மளுக்கு தேவைப்படும். எண்ணெய், நெய். இதில் வந்து கம்மியாக ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் நம்ம போட்டால் போதும். இப்போ இந்த வாஃபிள் மேலே வந்து நான் கார்னிஷ் பண்ண போகிறேன். பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி, கேரட்டு, பீட்ரூட், பொடியாக நறுக்கி வச்சுருக்க மல்லி இலை, கொஞ்சமாக பச்சை மிளகா, எல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க காய்கறியெல்லாம் மேலே தூவி நான் கார்னிஷ் பண்ண போகிறேன். இது மேலே ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் நான் என்ன சேர்த்தேன்னா அந்த கன் பவுடர். இது மேலே அந்த ஸ்பெஷலாக அந்த கன் பவுடர் நம்ம தூவி நம்ம சர்வ் பண்ணோம்னா அந்த ஓட்டையில் வந்து அந்த கன் பவுடர் நல்லா சேர்ந்து ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்குது சாப்பிட்றப்போ அந்த காய்கறியோட. மேலே கன் பவுடர் தூவி நான் பரிமாறியிருக்கேன். ரொம்ப அருமையாக வந்ததுங்க. ஆல் த லிங்க்ஸ் டு மை பிளாக் அண்ட் சோஷியல் மீடியா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த டீட்டெயில் ரெசிபி வந்து என்னோடய பிளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். சுட சுட இந்த வாஃபிளில் நான் பரிமாறியிருக்கேன். ரொம்ப அருமையாக வந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். த சேம் ரெசிபி இஸ் ஆல்சோ போஸ்டட் இன் யூடியூப் இங்கிலீஷ் சேனலோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.